அலைஹி அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. அவ்வளவு தொழுகுவார்கள், அவ்வளவு குர்ஆன் ஓதுவார்கள், அவ்வளவு தர்மம் செய்வார்கள். இரவிலே பார்த்தால் அழுகுவார்கள். அவர்கள் தொழுத இடத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் தண்ணீர் கண்ணீர் நீராக ஓடிக்கொண்டிருக்கும். ரபிஅத்துல் பஸரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. இரவிலே அழுது அழுது அந்த பெண்மணி அவர்கள் அவர்கள் அழுது அந்த கண்ணீர் பூமியிலே பட்டு அந்த இடத்திலே சில நேரங்களிலே புற்பூண்டுகள் எல்லாம் உண்டாகிவிடும். அவ்வளவு அழுகுவார்களாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மோமின்களே நீங்களும் அழுது கொள்ளுங்கள், இந்த உலகத்திலேயே அழுது கொள்ளுங்கள். இங்கு அளவில்லை என்று சொன்னால் நரகத்திற்கு போனதற்கு பிறகு நரகவாசிகளுடைய நிலையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நரகவாசிகள் இவ்வளவு அழுகுவார்கள். எவ்வளவு அழுகுவார்கள்? அழுவார்கள் அழுவார்கள் அழுவார்கள், ஆறுகளாக அவர்களுடைய கண்ணீர் ஓடும். சிறு சிறு படகுகளை விட்டாலும் கூட அந்த கண்ணீரிலே சிறு சிறு படகுகளும் போகும். அந்த அளவிற்கு அழுகுவார்கள். ஆனால் அப்பொழுது அல்லாஹ் இறக்கப்பட மாட்டான். நரகத்திற்கு போனதற்கு பிறகு ஆறுகள் ஓடக்கூடிய அளவுக்கு அங்கு போய் அழுவது எந்த பலனும் தராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்திலேயே அழுகும் பொழுது அந்த மனிதனுடைய அழுகை ஒரு ஈவினுடைய தலையினுடைய அளவுக்கு அழுகையினுடைய சொட்டு இருந்து விட்டாலும் அவருக்கு நரகம் ஹராம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அழுவதாக இருந்தால் இந்த உலகத்திலே அழுது கொள்ளுங்கள்,